ஓம்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்து. முதல்ல பிரம்மனுடைய சிறப்பை சொன்னோம். பிரம்மனுடைய படைப்பு என்ன, ஏன் படைக்கல, இப்போ ஏன் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அதோடைய சிறப்பை சொன்னோம். அடுத்தது யாருன்னா இவர் விஷ்ணு. பாருங்க, பிரம்மனுடைய அடையில விஷ்ணு. இவர் காப்பவன், ஜெகத்துக்கு காற்றவன், படைத்தவன், காப்பவன், அழித்தவன். இந்த மூன்றும் ஒரே தரத்துல ஜெகத்தை சுற்றி வராங்க. அப்படி ஒரு காலம், இப்ப இல்ல, அந்த காலத்துல சுற்றி வந்தாங்க. இந்த காலத்துல தூண்ல மறைஞ்ச மாதிரி நின்று பாக்குறாங்க. இது எப்படி போகும் என்னன்னு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிடிபி சேனலிலே இதை விரும்பியாக இந்த நிகரை சொல்லிக்கின்றோம். காப்பனுடைய சிறப்பு என்ன? ஒரு காலத்திலே இந்த ஜெகத்திலே காப்பவன் மக்களை காத்தான். அவருடைய திருப்பெருமையை சொன்னவர்களுக்கெல்லாம் அருள் புரிந்தான். வைகுண்டம் என்ற ஒரு நிகரை சூடி மோட்சித்து வைகுண்ட வாசலை திறந்து அவர்களுக்கு அருள் புரிந்த அந்த ஆதி காலத்திலே இப்போ ஒரு நிகர் என்ன, வைகுண்டம் எங்கே, அவருடைய நிகர் என்ன அப்படின்ற ஒரு சிறப்பை, இப்போ காப்பவன் எங்கே அப்படின்ற ஒரு சிறப்பை இந்த பிடிப்பு சேனலிலே ஆணி எழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், பாடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த பாடலை காதோடு கேட்டு இந்த நிகரை, செவியோடு கேட்டு இந்த நிகரை, மனதோடு கேட்டு இந்த நிகரை பூர்த்தி அடையுங்கள். இதுதானா இந்த நேரத்தில் இப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறதா என்று இதனுடைய சிறப்பை கண்டு மகிழுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்தே. சிவம் என்று சொல்லு, ராமன் அங்கே வருவான். ராமன் என்று சொல்லு, சிவன் அங்கே வருவான். ராமன் என்று சொல்லு, பிரம்மன் அங்கே வருவான். சிவம் என்று சொல்லு, ராமன் அங்கே வருவான். ராமன் என்று சொல்லு, பிரம்மன் அங்கே வருவான். இந்த ஜெகத்திலே தோன்றிய போது இந்த ஜெகத்திலே தோன்றிய போது, இந்த ஜெகத்திலே தோன்றிய போது காப்பவன் தோன்றினானே, நம்ம காப்பவன் தோன்றினானே. ஆதி காலத்திலே பல வேதங்கள் முழங்குதே, நாராயணா நாராயணா நாமமே ஒழிகுதே. நாராயணா நாராயணா பல வேதங்கள் முழங்குதே, ஒழிகுதே. பல நாதங்கள் இசைக்குதே, வீணைங்கள் ஒழிக்குதே. நாட்டிய கலையும் நடனமே ஆடுதே, காப்பவனை போற்றியே புகழுதே. நம்மை காப்பவனை போற்றியே புகழுதே. அரிகரி அரிகரி அடியர்கள் போற்றிட அருகினிலே வந்தானே காப்பவன். அரிகரி அரிகரி அடியார்கள் போற்றிட அருகினில் வந்தானே காப்பவன். நம்மை காப்பவன், அருகினில் வந்தானே காப்பவன். ஏமானிடா என்னுடைய பக்தனே, ஏமானிடா என்னுடைய பக்தனே. புண்ணிய பாதமே காணவே நீ, என் புண்ணிய பாதமே காணவே நீ. மரணம் உன்னையே நெருங்கும் போதுவே, மரணம் உன்னையே நெருங்கும் போதுவே. ஏ கோவிந்த கோவிந்த நாமத்தை கூறு, கோவிந்த கோவிந்த நாமத்தை கூறு. வைகுண்ட வாசல் உனை தேடியே வருமே, கோவிந்த கோவிந்த நாமத்தை பாடு. வைகுண்ட வாசல் உன்னை தேடியே வருமே, ரதம் உன்னை தேடியே வருமே. பின் புண்ணிய பாதமே நீ காணவே வருவாய், என் புண்ணிய பாதமே காணவே வருவாய். நாராயணா நாமமே நீ தேடியே வருவாய், தேடியே வருவாய். ஆதி காலத்திலே
இது அதிகாலத்திலே. இந்த நிலையிலே இயற்கை தோன்றியதே, இயற்கை மறைந்ததே, இயற்கை தோன்றியதே அன்று இயற்கை மறைந்ததே, செயற்கை தோன்றியதே, செயற்கை தோன்றியதே, செயற்கை தோன்றியதே. மானிடனே அவனே அவனே இறக்கின்றான், அவனே இறக்கின்றான், அவனே மறைகிறான். மரணம் என்ற போலை தேடி வந்த போது அவனே இறக்கின்றான், அவனே மறைகிறான். கோவிந்த நாமத்தை மறக்கிறான், கோவிந்த நாமத்தை இகழ்கிறான், கோவிந்த நாமத்தை மறக்கிறான், கோவிந்த நாமத்தை இழக்கிறான், கோவிந்த நாமத்தை இழக்கிறான். வைகுண்டம் என்று போவதே இல்லை, வைகுண்டம் என்று காண்பதே இல்லை. மன்சரத்திலே மடிகிறான், இந்த மன்சரத்திலே மடிகிறான். எங்கே மானிடனாயிருக்கிறான், இங்கே எங்கே மானிடனாயிருக்கிறான். ஹரிஹரி தேவனை தேடுவதில்லை, ஹரிஹரி தேவனை பாடுவதில்லை, கோவிந்த நாமத்தை கூறுவதில்லை, கோவிந்த நாமத்தை பாடுவதில்லை. எதற்கு எதற்கு பாடுவதென்று தெரியாத பாடி அலைகின்றானே, தெரியாத பாடி விழுகின்றானே, விழுகின்றானே. காப்பவன் இதை கண்டு மறைகின்றானே, நம்மை காப்பவன் இதை கண்டு மறைகின்றானே, நம்மை காப்பவன் இதை கண்டு மறைகின்றானே. ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நம சொன்னார். காப்பவன் என்று லோகத்திலே தோன்றிய மகாவிஷ்ணு நாராயண பிரபு நம்மை காக்கும் போது இந்த மானிட ஜன்மத்துடைய சிறப்பை கோவிந்தம் என்ற வைகுண்ட நாமத்திலே தோன்றப்பட்ட மானிடனே சிறப்பற்று வாழ்ந்த சைவத்துடைய சிறப்பை தழுவியவர்களுக்கு மரணம் என்று வரும்போது அந்த மரண அருகிலே ஸ்ரீ அருகிலே நாராயணமூர்த்தி வைகுண்டவாசன் அருகிலே வந்து, மானிடா, என் அடியனே, பக்தனே, நீ மரணம் நெருங்கிறது, உன் வாயாலே மரணம் நாளைக்கு உன்னை நெருங்கும் போது இன்றே என்னை கோவிந்தா என்றலை, அந்த மந்திரத்தினுடைய சிறப்பு என்னுடைய வாசலை தேடி வரும் என்று உரைத்தார். மரணம் என்று வரும்போது கோவிந்தா 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 என்று அழைத்து ஆதி காலத்திலே மூங்கில் சரத்திலே 8 குச்சியிலே அடைத்து அதனுடைய ஈன சடங்குகள் செய்து அந்த கோவிந்த மந்திரத்தை சொன்னால் இந்த புண்ணிய ஆத்மா வைகுண்டம் செல்வது இது உண்மை, இது நிஜம், இது உறுதி. இந்த பிடிவி சேனலிலே ஆணி அழுத்தமாக சொல்கிறேன். இந்த காலகட்டத்திலே அந்த நாமத்திற்கு என்ன, அந்த நாமத்திற்கு பலன் என்ன நான் சொல்ல விரும்பவில்லை. நீங்களே பாருங்கள், எங்கு பார்த்தாலும் எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கோவிந்த என்ற நாமம், அந்த மந்திரம், இந்த மரணம் என்ற ஓடைக்கு அருகினிலே நம்மை காக்கப்பட்ட நாமம், புண்ணிய மந்திரம். அந்த மந்திரத்தை உச்சரித்த பிரம்மா, அந்த பிரம்மன், அந்த நாராயணமூர்த்தி பகவான் நம் அருகிலே நின்று இந்த கோவிந்த மந்திரத்தை இப்படி ஆணி அழுத்தமாக சொல்லி இந்த மரணச்சரத்தை வைகுண்ட தடைத்தார். அந்த கோவிந்த என்ற நாமம் இன்ற காலகட்டத்திலே மறைந்து நிற்கிறது. இது ஆணி அழுத்தமாக. எதற்கு கோவிந்தம், எதற்கு கோவிந்தம் என்ற நாமம் சொல்ல வேண்டும், எதற்கு கோவிந்தம் என்ற நாமம் சொல்ல வேண்டும் தெரியாமல் எதற்கெடுத்தாலும் கோவிந்தம், எதற்கெடுத்தாலும் புண்ணிய ஆத்மாவான இந்த நாமத்திற்குரிய அந்த நாமமே பெருமானுடைய வைகுண்ட பெருமானுடைய காதே மூடிவிட்டது. நாமம் காதில் விளைவில்லை. மறுபடியும் இந்த யுகம் மாறினால் இந்த கோவிந்தம் என்ற மந்திரத்திற்கு ஒரு சக்தி கிடைக்குமா என்று நான் எதிர்பார்த்து கொண்டு அந்த நாராயண பெருமானுடைய பிரச்சாரத்தை இந்த பிடிபி சேனலிலே ஆணி அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆதி காலத்திலே இன்றைய கோவிந்தம் என்று திருப்பதியிலே அழைக்கின்றார்கள். ஆதி காலத்திலே அங்கே சிம்மம்தான் இருந்தது, 4 திசையிலும் சிம்மம் இருந்தது. இன்றும் மூலஸ்தானத்திலே சிம்மம் இருக்கிறது. ஆனால் அதை சொல்ல விரும்பவில்லை, நான் சொல்ல விரும்பவில்லை. அதை உணர்ந்தவர்களுக்கு தெரியும். கோவிந்தம் என்ற நாமத்துடைய சிறப்பு என்ன அப்படின்ற மரணச்சரத்திற்கு தான் இந்த கோவிந்த மந்திரத்தையே அவர் உரைத்தார்.
அதை நான் சொல்லு என்ற காப்பவர் என்னை சொல்லு என்று இந்த யூடியூப் சேனலில் ஆதிசக்தி சொன்னால் இந்த கோவிந்த நாமம் புண்ணியமான நாமம் இந்த மரணச்சரத்தை தாங்கக்கூடிய வைகுண்டம் போகும். இன்று வைகுண்டம் யாரும் போகவே முடியாது, போக முடியாது. போகின்ற யார் சொல்லுங்கள், மறுபடியும் போகலாம், அந்த யுகம் வரும் என்று ஆணி எடுத்தமாக இந்த பிடிபி சேனலிலே இந்த கோவிந்தனுடைய பிரசாரத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக சொல்லுவோம். ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.